பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே நல்ல காலைப்பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. ஒரு வசனத்தை நாம் வாசித்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அந்த இடத்துல ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார். யாக்கோபு என்கிற மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆண்டவர் அன்பானது என்ற பிள்ளைகளே, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே இந்த வார்த்தையை ஆண்டவர் யாக்கோபோடு கூட சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், தன்னுடைய வீட்டை விட்டு அவர் பயந்து ஓடுகிறார். தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து தன் வீட்டை விட்டு அவர் பயந்து ஓடுகிறார். தன்னுடைய மாமாவின் வீட்டுக்கு செல்லுகிறார். இப்போது அவருக்கு நிறைய கவலைகள் இருக்குது. மாமாவின் வீட்டில் எனக்கு என்ன நடக்கும், நான் எத்தனை நாட்கள் அங்கே இருக்க போகிறேன், எதுவுமே தெரியாத ஒரு நிலையிலே அவர் நடக்கிறார். நடந்து ஒரு இடத்திற்கு வந்து அந்த இடத்துல இருக்கிறதான கற்களில் ஒன்றை தன் தலையில் கீழே வைத்து அவர் நித்திரை செய்கிறார். அப்பொழுது அந்த இடத்துல அவர் ஒரு தரிசனத்தை காண்கிறார், ஒரு சொப்பனத்தை காண்கிறார். என்ன சொப்பனம்? ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய இன்னொரு மறுமுனை வானத்தில் இருக்குது. ஏணியை பார்க்கிறார். இந்த ஏணியின் மூலமாக ஆண்டவர் என்ன காரியத்தை யாக்கோபுக்கு சொல்ல விரும்புகிறார்? யாக்கோபே, நான் உன்னை படிப்படியாய் ஆசீர்வதிக்கப் போகிறேன். நீ இனி உன்னுடைய வாழ்க்கையிலே நீ கீழே போக மாட்ட. நீ மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நான் படிப்படியாய் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். படிப்படியான ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஏணியின் மூலமாக நமக்கு யாக்கோபுக்கு வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கும் அதை தான் சொல்லுகிறார். என் பிள்ளைகளே, இனி நீங்கள் கீழே சொல்ல மாட்டீங்க, உங்களை நான் படிப்படியாக நான் உயர்த்த போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு இந்த ஏணியின் மூலமாக நமக்கும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், ரெண்டாவது அந்த சொப்பனத்தில் அவர் பார்த்ததான காரியம் என்ன? தேவதூதர்களை பார்க்கிறார். சில தேவதூதர்கள் ஏறுகிறார்கள், சில தேவதூதர்கள் இறங்குகிறார்கள். இந்த வசனத்தை நம்ம சாதாரணமாக நம்ம வாசித்து விட்டு நாம் கடந்து செல்கிறோம். ஆனால் நாம் யோசிச்சிருக்கிறோமான்னு தெரியல. செட்டைகள் உள்ளதான தேவதூதர்களுக்கு எதற்காக ஏணி? அவர்கள் நினைத்தால் எங்கு வேண்டுமானாலும் பறந்து போகலாமே. அவர்களுக்கு தான் செட்டைகள் இருக்கிறது. அப்போது செட்டைகள் இருக்கிற தேவதூதர்களுக்கு எதற்காக ஏணி? ஏணியே தேவையில்லையே. அப்படி இருந்தும் ஏன் ஏறுகிற தேவதூதர்களையும் இறங்குகிற தேவதூதர்களையும் கர்த்தர் ஏன் காட்டுகிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஏறுகிற தேவதூதர்கள் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவரிடத்திலே கொண்டு செல்லுகிறவர்கள். இதன் மூலமாக ஆண்டவர் இந்த ஏறுகிற தேவதூதர்களை யாக்கோபுக்கு சொப்பனத்தில் காண்பித்து அவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? நான் உன்னோடு இருப்பேன், உன்னை படிப்படியாய் ஆசீர்வதிப்பேன். அது மட்டுமல்ல, உன் ஜெபத்தை கேட்கிற தேவனாக உன்னோடு இருப்பேன். உன்னுடைய கூக்குரலை, உன் கூப்பிடுதலை கேட்கிறவனாக உன்னோடு இருப்பேன். உன் தாய் உன்னோடு கூட இல்லாமல் இருக்கலாம், உன் தகப்பன் உன்னோடு கூட இல்லாமல் இருக்கலாம். யாக்கோபே, நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவனாகிய நான் உன்னோடு கூட இருப்பேன். உன் ஜெபத்தை கேட்கிறவராக உன்னோடு இருப்பேன். அது ஏறுகிற தேவதூதர்கள். இறங்குகிற தேவதூதர்கள் யாருக்கு அடையாளமாக இருக்கிறார்கள்? நான் உன் ஜெபத்தை கேட்கிறவராய் மட்டுமல்ல, உன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவனாய் நான் இருப்பேன். இறங்குகிற தேவதூதர்கள் ஜெபத்துக்கு பதில் கொண்டு வருகிறவர்கள். ஏறுகிறவர்கள் ஜெபத்தை கர்த்தரிடத்தில் கொண்டு செல்லுகிறவர்கள். இறங்குகிற தேவதூதர்கள் ஜெபத்திற்கு பதிலை கொண்டு வருகிறவர்கள். நான் உன் ஜெபத்தை கேட்கிறவராகவும் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராகவும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்தது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? நான் உன் கூட இருப்பேன். எப்படி? நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை பாதுகாக்கிற தேவனாக இருப்பேன். நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து உன்னை நான் திரும்பி வர பண்ணுவேன்.
நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுகிறதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானது வேண்டிய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களையும் என்னை பார்த்து சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன்? கைவிட மாட்டேன். உங்களை நான் கைவிட மாட்டேன். நான் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் உங்களை நான் கைவிட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அன்பானது வேண்டிய பிள்ளைகளே, இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கு அந்த வார்த்தையை சொல்லிவிட்டார். கிட்டத்தட்ட அவர் தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு 20 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 20 வருஷம் அங்கே மாமாவுடைய வீட்டில் தங்குகிறார். அவருக்கு திருமணம் ஆகிறது. பல பாடுகளை அவர் அந்த இடத்துல படுகிறார். பல முறை தன் மாமாவினாலே வஞ்சிக்கப்படுகிறார். இப்பொழுது 20 வருஷம் கழித்து கர்த்தர் மீண்டுமாக அவரை பார்த்து சொல்லுகிறார், நீ உன்னுடைய தகப்பனுடைய தேசத்துக்கு நீ போ, நீ எழுந்து உன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு நீ போ என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சரி, இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, இவர் கிளம்பிட்டார். இவர் தன்னுடைய பயணத்தை மீண்டுமாக கானான் தேசத்திற்கு இவர் செல்லுகிறார். இப்போ போகும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறாதபடிக்கு இவர் பல போராட்டங்களை சத்துரு இவருடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறார். அன்பான நினைப்பர்களே, கர்த்தர் சொன்ன இடத்திற்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக பிசாசு போராடுகிறத பாருங்க. அவன் போய் அங்கே இருக்கிறாரு. அங்கே இருந்து பல பிரச்சனை. இப்போ மறுபடியுமாக கானான் தேசத்திற்கு அவர் செல்லுகிறார், தகப்பனத்துக்கு அவர் செல்லுகிறார். என்ன நடக்குது? சத்ரு சாதாரணமாக அவரை விட்டுலங்க. 3 விதமான சத்துருக்களை யாக்கோபு எதிர்கொண்டார். முதல் சத்ரு யார் என்று சொல்லும் பொழுது ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தில் முதல் சத்ருவை பார்க்கிறோம். இந்த சத்ரு பின்தொடர்ந்து வருகிற சத்ரு. இந்த சத்ரு யார்? தன் சொந்த மாமனாராகிய லாபான். லாபான் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? வெண்மை என்று சொல்லி அர்த்தம். வெண்மை பேர் தான் வெண்மை, ஆனால் அவன் வெண்மையானவன் கிடையாது. அவனுடைய உள்ளமும் அப்படி கிடையாது. பேருக்கும் அவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. பேர் தான் வெண்மை, ஆனால் அன்பானது எண்ணி பிள்ளைகளே பாருங்க, செய்கிறது எல்லாமே பேருக்கு எதிராகத்தான் இவர் செய்வார். இப்போ லாபான் பின்தொடர்ந்து வருகிறான். அன்பானது எண்ணி பிள்ளைகள், அவருடைய வாழ்க்கையுடைய சிந்தைகளை என்ன இருக்கும் தெரியாது. இவன் ஏதாவது ஒன்று பண்ணணும் என்று சொல்லி நினைத்திருப்பாரோ தெரியாது. யாக்கோபுக்காக பேசுவதற்கு யாரும் இல்லை. ஆனால் கர்த்தர் யாக்கோபோடு இருந்தார். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அன்றைக்கு இரவு கர்த்தர் சிரியா தேசத்தானாகிய லாபானுக்கு ஆண்டவர் தரிசனமாகி அவனுக்கு சொல்லுகிறார், தோ நீ யாக்கோபோடு பேச போகிறாய். யாக்கோபோடு நன்மையே அன்றி தீமை பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி ஆண்டவர் லாபானை கடிந்து கொண்டார். 29ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். லாபான் சொல்லுகிறான், உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு என்ன இருக்குது? வல்லமை இருக்குது. உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. ஆனாலும் அவன் சொல்லுகிற அந்த வார்த்தையை பாருங்க, உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று தேவன் என்னோடு சொன்னார் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். யாக்கோபே, நீ என் தேசத்தில் இருக்கிறாய். யாக்கோபே, நீ என் ஆளுகையில் இருக்கிறாய். இன்னும் என் தேசத்தை விட்டு நீ போகலை. சுற்றிலும் இருக்கிறவர்கள் என்னுடைய உறவினர்கள். உன்னை நினைத்தால், நான் நினைத்தால் உன்னை என்ன வேணாலும் செய்ய முடியும். ஆனால் உன்னோடு கூட மனுஷங்க இல்லைன்னு நினச்சேன். ஆனால் உன்னோடு கூட மனுஷங்க இல்லை. ஆனால் உங்கள் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன் கர்த்தர், உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை கடிந்து கொண்டார். மனுஷங்க யாரும் என் மகனோடு கூட இல்லை என்று சொல்லி நினைக்காத. நான் இருக்கிறேன் என் மகனுக்காக. நான் இருக்கிறேன் மகனை பாதுகாப்பதற்காக. ஆண்டவர் சொன்னார், நான் நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை பாதுகாப்பேன், உன்னை திரும்ப வர பண்ணுவேன். திரும்ப வரக்கூடாது என்பதற்காக சத்துரு எப்படியெல்லாம் போராடுகிறான் பாருங்க. ஆனால் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை அவர் தனியாய் விடவில்லை. ஆண்டவர் தம்முடைய மகனுக்காக நின்றார். அன்பான வேண்டிய பிள்ளைகளே, அன்றைக்கு யாக்கோபுக்காக சத்துருவோடு கூட போராடினவர், எதிர்ப்பட்டவர், இன்றைக்கு உங்களுக்காக உங்கள் சத்துருவுக்கு எதிர்ப்பட போகிறார். உங்கள் பட்சமாய் கர்த்தர் நிற்கிறார். உங்கள் சத்துருக்கள் உங்களை காட்டிலும் பலவான்களாய், செல்வந்தர்களாக, செல்வாக்குள்ளவர்களாக, திரளானவர்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களோடு இருக்கிறது மாமிச பயம், உன்னோடு இருக்கிறது என்னுடைய பயம், கர்த்தருடைய பயம். மகனே, மகளே, நான் உன்னை பாதுகாக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர்
இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார். பாருங்க, அந்த பின்தொடர்ந்து வருகிற சத்துருவின் கைக்கு ஆண்டவர் பாதுகாத்தார். அந்த சத்துருவை மீண்டுமாக திரும்பி போக பண்ணினார். அந்த சத்துருனால ஒன்றும் செய்ய முடியல. ஏன்? கர்த்தர் யாக்கோபுடன் இருந்தார். ரெண்டாவது சத்துரு பாருங்க, யாரு? தன் சொந்த சகோதரனாகிய ஏசா. இவர் திரும்பி வரும்பொழுது இப்போ பரசு ஞாபகத்துக்கு வருது. அண்ணன் என்னை குறித்து தவறாக நினைத்து கொண்டிருக்கிறான், நான் அவனை ஏமாற்றி விட்டதாக தவறாக நினைத்து கொண்டிருக்கிறான். இப்போ அண்ணனை நான் சமாதானப்படுத்தணுமே. இன்னைக்கு நாம் எப்படி போதித்து பழகிவிட்டோம். யாக்கோபு தன் அப்பாவை ஏமாற்றினார், தன்னுடைய அண்ணனை ஏமாற்றினார், எத்தன் என்று சொல்லி. அன்பானதில் உண்மையாய் பார்த்தால் ஏமாற்றினது யாக்கோபா அல்லது ஏசாவா? அந்த ஆசீர்வாதம் சேஷ்டபுத்திரம் யாருக்குரியது? நான் சொல்லுவேன், யாக்கோபுக்குரியது. எப்படி அது? ஏன்னு சொன்னால், ஏசாதான் ஒருவேளை போஜனத்துக்காக தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை தன் தம்பியாகிய யாக்கோபுக்கு விற்று போட்டாரே. விற்று போடப்பட்ட ஒரு பொருளின் மீது விற்கப்பட்டவனுக்கு நீ எந்த அதிகாரமும் கிடையாது. ஒரு நிலம் இருக்கிறது, அந்த நிலத்தை நீங்கள் விற்கிறீங்க. அது உங்களுடைய நிலம். உங்கள் சொந்த நிலத்தை நீங்கள் விற்கிறீங்க. விற்ற பிறகு எல்லாம் அக்ரிமெண்ட்லாம் சைன் ஆயிடுச்சு. விற்கப்பட்ட பிறகு அதற்கான காசு, அதுக்கான பொருளை நீங்கள் வாங்கின பிறகு அந்த விற்கப்பட்ட பொருளின் மீது உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நமக்கு தெரியும் அது. ஏன்னு சொன்னது என்னுடைய தான், ஆனால் நான் அதை விற்றுவிட்டேன். மற்றவனுக்கு நான் விற்றுவிட்டேன், அதற்கான பணத்தை நான் வாங்கிட்டேன். இனி அந்த பொருளின் மீது, அந்த சொத்தின் மீது எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதே தான் யாக்கோபின் விஷயத்தில். யாக்கோபு போய் சேஷ்டபுத்திர பாகத்தின் எனக்கு கொடுத்துருன்னு சொல்லி எடுத்த உடனே கேட்கல. அவன் போஜனத்தை கேட்கிறான். இவன் சொல்லுகிறான், போஜனத்தை சும்மா கொடுக்க முடியாது, உன் சேஷ்டபுத்திர பாகத்தை கொடு. அதெல்லாம் கொடுக்க முடியான்னு சொல்லி அவன் சொல்லலை. சரி, எனக்கு எதுக்கு இது, இருந்தால் வச்சுக்கோ என்று சொல்லி விற்று போடுகிறான். அப்போ வாங்கினவன் யாக்கோபு. அப்படியானால் அது யாருக்குரியது? சேஷ்டபுத்திர பாகம் யாக்கோபுக்குரியது தான். ஆனால் இப்போ அப்பாவுக்கு அது தெரியாது. அப்பா, மகனே, நான் சாகரத்துக்கு முன்னாடி உன்னை ஆசிரிக்க போகிறேன், நீ நல்ல ஒரு வேட்டையாடி போய் காட்டுக்கு போய் வேட்டையாடி எனக்கு நல்ல முறையில் எனக்கு பிடிச்ச மாதிரி சமைத்து கொண்டு வா, நான் சாப்பிட்டு உன்னை ஆசிரியப்பேன்னு சொல்லும்பொழுது இவர் என்ன செஞ்சுருக்கணும், என்ன சொல்லியிருக்கணும்? ஏசா, அப்பா அப்படி இல்லை, ஒரு சின்ன பிழை நடந்துருச்சு, பிழை நடந்து விட்டது, நான் சேஷ்டபுத்திர பாகத்தை தம்பிக்கு நான் விட்டுட்டேன், நீங்கள் தம்பியை கூப்பிட்டு ஆசீர்வதிங்க. நேர்மையானவனாக இருந்தால் சொல்லியிருக்கணுமே. ஆனால் என்ன செய்கிறார்? தம்பியை ஏமாற்ற நினைக்கிறார் ஏசா. அப்போ யாருங்க ஏமாற்றுக்காரர்? இன்றைக்கி நம்ம தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறோம் பசங்கள். யோசிச்சு பாருங்க. அப்போது தன்னுடைய பொருளை அவன் மற்றவனுக்கு எப்படி விற்க முடியும்? அண்ணனோட சண்டை பிடிக்க முடியாது. அதனால் தாயுடைய சொற்படி இவர் ஒரு காரியத்தை செய்து தனக்குரிய ஆசீர்வாதத்தை அவர் எடுத்துக்கொள்ளுகிறார், தனக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். இதில் யாக்கோபு ஒன்றுமே ஏமாத்தலைங்க. ஆனால் அண்ணன் 20 வருஷமாக தன்னை குறித்து தவறாக நினைத்து கொண்டிருக்கிறான். சரி, எது எப்படியா இருந்தாலும் நான் அண்ணனுடைய முகத்தை பார்க்கணும், என்ன செய்கிறது? இப்போ ஒரு சிலரை அனுப்புகிறார், நீங்கள் போய் என்னுடைய சகோதரனை பார்த்துட்டு வாங்க என்று சொல்லும் பொழுது அவர் பார்த்து விட்டு வருகிறார்கள். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் திரும்பி வந்து சொல்லுகிறார்கள், ஐயா, உங்கள் சகோதரனாகிய ஏசாவை நாங்கள் பார்த்துட்டு வந்தோம், அவரும் 400 பேரோடு கூட உம்மை எதிர்கொண்டு வருகிறார். கவனிங்க, 400 பேரோடு உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்று சொன்ன உடனே இவருக்கு சரியான பயம். ஆண்டவரே, 400 பேரோடு வருகிறானா, அவனுக்கு இன்னும் கோபம் தீரலையா என்று சொல்லி பயப்படுகிறான். ஆண்டவரிடத்தில் மன்றாடுங்க, ஆண்டவரே, நீங்கள் தானே என்ன போக சொன்னீங்க, ஆண்டவரே, நீங்கள் தானே என் தகப்பன் வீட்டுக்கு போக சொன்னீர், ஆண்டவரே, என்னை நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொல்லி அன்றைக்கு ஆண்டவரோடு கூட அவன் போராடுகிறான். அப்பொழுதுதான் கர்த்தர் அவருக்கு யாக்கோபு என்ற பெயரை மாற்றி இஸ்ரவேல் என்று பெயர் கொடுக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கவனிங்க. இஸ்ரவேல் என்று சொன்னால் என்ன? ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் உண்மையான அர்த்தம் என்ன? இஸ்ரவேல் என்று சொன்னால், இஸ்ராயேல் என்று சொன்னால் கர்த்தருடைய இளவரசன், அதான் அர்த்தம். சாரா என்று சொன்னால் பிரின்சஸ், இஸ்ராயேல் என்று சொன்னால் பிரின்ஸ், இளவரசன், கர்த்தருடைய இளவரசன் என்று சொல்லி அர்த்தம். சாரா ஏல், ஏல் என்று சொன்னால் கர்த்தர், கர்த்தருடைய இளவரசன், நீ என்னுடைய இளவரசன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே அவருக்கு ஒரு பெயர் வைத்து அனுப்புகிறார். நீ என்னுடைய இளவரசன், உன்னை யாரும் தொட முடியாது, நீ போ என்று சொல்லி ஆண்டவர் அனுப்புகிறார். அன்பான வேண்டிய என்ன நடக்குது? எந்த சகோதரனை பார்த்து இவர் பயந்தாரோ அதே சகோதரனை, சத்ருவாய் இருந்த சகோதரனை ஆண்டவர் சிநேகிதனாய் மாற்றினார். ஏசா ஓடி வந்து தன் தம்பியை பார்த்து கட்டி பிடித்து கொண்டு இருவரும் அழுகிறதை நாம் பார்க்கிறோம். 33ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 4ஆம் வசனம். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து
அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். இது எதிர்கொண்டு வருகிற சத்ரு. முதலாவது பின்தொடர்ந்து வருகிற சத்ருவை பார்த்தோம். இரண்டாவது எதிர்கொண்டு வருகிற சத்ருவை பார்த்தோம். இந்த எதிர்கொண்டு வருகிற சத்ரு மீதும் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். மூன்றாவதாக மறைவான சத்ரு. மறைவான சத்ரு யார்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாசித்திருக்கிறோம், ராகேல் தன் தகப்பனுடைய விக்கிரகங்களை அவள் திருடிக் கொண்டாள் என்று சொல்லி ஆதியாகமம் 31 அதிகாரம் 19 நாம் வாசிக்கிறோம். ராகேல் தன் தகப்பனுடைய சுரூபங்களை திருடிக் கொண்டாள் என்று சொல்லி, இந்த திருடிக் கொண்டதான இந்த விக்கிரகங்கள் தான் மறைவான சத்துருவாக அவரோடு கூட வருகிறது. அந்த ஆவிகள் சொல்லியிருக்கோம், யாக்கோபே, பின்தொடர்ந்து வந்த லாபானை, சத்துருவாகிய லாபானை நீ முறியடித்து விடலாம், எதிர்கொண்டு வந்த சத்துருவை நீ முறியடித்து விடலாம். ஆனால் அந்த ரெண்டுமே உனக்கு கண்ணுக்கு தென்பட்ட சத்துரு, நான் கண்ணுக்கு தெரியாத சத்துருவாய் உன்னை பின்தொடர்ந்து வருகிறேன்னு சொல்லி அந்த சத்துருக்கள் சொல்லி, அந்த ஆவிகள் சொல்லி கொண்டிருக்கிறது. இந்த விக்கிரகத்தினுடைய பெயர் என்ன? இது ஃபேமிலி காட் என்று சொல்லி ஆங்கிலத்தில் இருக்கிறது. குடும்ப தேவதைகள். இது குட்டி சாத்தான். இதனுடைய பேர் டெராஃபிம். இந்த டெராஃபிம் என்கிறதான இந்த தேவதைகளை ஒரு தகப்பன் என்ன செய்வார் என்று சொன்னால், சிரியா நாட்டிலே அவர் மரிப்பதற்கு முன்பதாக அந்த வீட்டுக்கு மூத்தவனாக இருக்கிறதான மகனிடத்திலே கூப்பிட்டு அவரை அழைத்து அந்த விக்கிரகத்தை கொடுத்து, அந்த டெராஃபிம் என்கிறதான குடும்ப தெய்வத்தை கொடுத்து அந்த சிலைகளை கொடுத்து, இதை நீ கவனமாக பூஜை பண்ணு, இதை நீ ஆராதி, இதுதான் என்னை பெரியவன் ஆக்கிச்சு என்று சொல்லி அதை கொடுத்து விட்டு மரிப்பான். இப்போ ராகேல் யோசிக்கிறாள், இந்த விக்கிரகங்கள் தானே என் தகப்பனை பெரியவராய் மாற்றினது என்று சொல்லி அந்த சுரூபங்களை திருடிக் கொள்ளுகிறார். அது யாக்கோபுக்கு தெரியாது. அந்த சத்ரு, மறைவான சத்ருவாய் அந்த விக்கிரகங்கள், டெராஃபிம் என்கிறதான அந்த குட்டிச்சாத்தானுடைய ஆவிகள் யாக்கோபை பின்தொடர்ந்து வருகிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஆண்டவர் யாக்கோபுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், யாக்கோபே, உன்னோடு கூட மறைவான சத்ரு பின்தொடர்ந்து உன்னை வருகிறார் என்று சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆதியாகமத்தில் நாம் பார்க்கிறோம் 35 அதிகாரத்தில் இடத்துல யாக்கோபு சொல்லுகிறார், உங்களிடத்தில் இருக்கிறதான அந்நிய தெய்வங்களை விலக்கி போடுங்க என்று சொல்லி சொன்ன பொழுது, அந்த அந்நிய தெய்வங்கள் எல்லாம், அந்த சில விக்கிரகங்கள் எல்லாம் யாக்கோபிடத்தில் கொடுத்த பொழுது, அப்பொழுதுதான் யாக்கோபுக்கு தெரிகிறது, ஓ, இந்த சத்துருதான் மறைவான சத்துருவாய் என்னை பின்தொடர்ந்து வந்தது என்று சொல்லி அந்த ஒரு இடத்துல கர்வாலி மரத்தின் கீழே அதை புதைத்து போடுகிறார். 3 விதமான சத்துருக்களையும் யாக்கோபு கர்த்தருடைய நாமத்தினாலே மேற்கொண்டார். கர்த்தர் பாதுகாத்தார். 3 விதமான சத்துருக்கள், பின்தொடர்ந்து வருகிற சத்துரு, எதிர்கொண்டு வருகிற சத்துரு, மறைவான சத்துரு, கூட வருகிற சத்துரு. இது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காத்து உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. இன்றைக்கு உங்களை சத்துருக்கள் பின்தொடர்ந்து வருகிறார்களா, அல்லது எதிர்கொண்டு வருகிறார்களா, அல்லது சத்துருக்கள் மறைவான சத்துருக்களாய் அசுத்தாவிகள் உங்கள் கூடவே வருதா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்துலெல்லாம் உன்னை காத்து உன்னை திரும்ப வரப்பேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்துலெல்லாம் உன்னை காத்து உன்னை இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம், யாக்கோபோடு கூட நீங்கள் இருந்தீங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பின்தொடர்ந்து வருகிற சத்துரு, எதிர்கொண்டு வருகிற சத்துரு, மறைவான சத்துருக்கு விலக்கி பாதுகாத்தீங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்பேற்பட்ட சத்துருக்கள் ஆண்டவரை பின்தொடர்ந்து வந்தாலும், ஆண்டவர் எப்பேற்பட்ட சத்துருக்கள் உங்களுடைய பிள்ளைகள் நன்மை தடை செய்ய முன்னேறாதபடிக்கு எதிர்கொண்டு வந்தாலும், மறைவான சத்துருக்கள் ஆண்டவரே இவர்களோடு கூட வந்தாலும், ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து எல்லா சத்துருக்களிலிருந்தும் உங்களுடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும்படியாக சொல்லிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளை பின்தொடர்ந்து வருகிற, எதிர்கொண்டு வருகிற